பிள்ளைய பெத்தவா பிள்ளை இன்னைக்கு ஊர்ல இருந்து வருதுன்னு தெரிஞ்சா மீன் எடுத்து கறியாக்கவா இல்ல கறி எடுக்கவா ஆடை எடுக்கவா கோழியை வெட்டவான்னு நிப்பா கண்டிருக்கு. இங்க வீட்டுல ஒருத்தி இருக்காள மலமாடு. நானும் காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நாயிட்ட நானும் காலையில இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மாமனாரும் உன் மோகனும் வந்துருவாவ, நிறைய பசியில வருவாவ, அவங்களுக்கு சோறை கொடுக்கணும், போய் கறி எதுவும் எடுத்துட்டு வாளான்னு. ஒரு வார்த்தை நம்ம பேச்ச கேட்காளா? இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு. கறியெல்லாம் வேண்டாம், மீனை வாங்கணும், மீன் வர வாங்கலாம்னு இவ்வளவு நேரம் குத்தச்சிக்கிட்டு இருந்திருக்கா மீன் வாங்குறதுக்கு. மீன் நேரம் 12 மணிக்கு மேலதான் வாரான். இப்பதான் மீனை வாங்கி வச்சிருக்கு. இனிமே இதை கழுவாளான்னு பார்த்தா அதையும் கழுவாம தாளிச்சுக்கிட்டு திரிய அங்கேயும் இங்கேயும். சரி கொண்டான நான் தான் இப்ப மீனை வாங்கிட்டு வந்து கழுவ வந்து உட்கார்ந்துருக்கேன். இனிமே இந்த மீனெல்லாம் கழுவி கறியாக்கணும், அதையும் சட்டுப்பட்டுன்னு செய்வாளான்னு பார்த்தா அதையும் செய்யாண்டா. அந்த ஆளை நாந்திக்கிட்டு திரிவா. என்ன பொம்பளையே தெரியலம்மா, நானும் இப்படி ஒரு பொம்பளையே பார்த்தது இல்லம்மா. எல்லாம் என் மோவனை சொல்லணும். காலையிலே கறி எடுத்து தந்துட்டு போலான்னு அவன் நான் எல்லாம் பெரிய பொண்ணுட்ட காசை கொடுத்துருக்கேன், அவன் வாங்கி செய்வாளாக்கண்ணா. இவளை நான் செஞ்சு கிழிச்சிட்டாய்வா. இவ வீட்டிலே இருக்க மாட்டா, காலை கிளப்பிட்டு எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்டுல கதை பேச போய் உட்கார்ந்துருப்பா. இவளை நம்பி இவகிட்ட காசு கொடுத்துட்டு போனானா? ஏன் என்கிட்ட தந்தா நான் வாங்க மாட்டேன்னா என்ன? இந்த சில்லாட்ட காசை தான் நாயாவது போய் வாங்கிட்டு வரேன்னா கறியெல்லாம் எடுக்கப்படாது சூடு அப்படி இப்படி நீட்டா. சரி என்னமோ பண்ணுங்கன்னு நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து உட்கார்ந்துருக்காது. இவளை வீட்டுல இருந்து வச்சா இவ நமக்கு ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னே பண்ணுவா. இவளை போய் சுவாவாரிட்டு வான்னு விட்டுட்டேன்னா நீங்க எல்லாம் பாத்துக்கத்தே நான் சுவாவாரிட்டு வரேன்னு போவா. எங்க இந்த களியாவது உடச்சு வச்சு தேங்காய் எங்க அரைச்சி வைப்பாளான்னு பார்ப்போம். சீக்கிரமா மீனக கழுவி எடுத்துட்டு வேலையை பார்க்கறதுக்கு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிய. உங்க சத்தம் தெருமுனை வரைக்கும் கேட்குதான். பெரிய ராமாயணமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோரும் டிவி சவுண்டை கூட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காவலாம். அவங்க வீட்டில் பார்க்குற டிவி சத்தம் கேட்க மாட்டாங்கன்னு. நான் ஒன்னும் மனசுக்குள்ள பேசல, நான் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவேன். உனக்கு கேட்கட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சத்தே, உங்கள் வாயி உங்கள் புலம்பல், நீங்கள் எவ்வளோ வேணாலும் புலம்புங்க. மீன் குழம்புக்கு புளி ஊற போட சொன்னீங்களா? இவ்வளோ புளியும் ஊற போடாட்டுமாத்தே? ஏலா ஊருக்கே மீன்கறியாக்கி ஊத்த போறியா? இல்லத்தே, பிக் பாஸில் ஒருத்தி கார குழம்புக்கு இவ்வளோ புளி தான் போட்டு ஊற வச்சு குழம்பு வச்சு கொடுத்தா எல்லாரும் மீன் குழம்புக்கு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னாலுவே. அப்போனா நம்மளும் மீன் குழம்புக்கு இவ்வளோ புளியை போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதுக்கு தான் இவ்வளோ புளியும் ஊற போடட்டுமான்னு கேட்கேன். இவ்வளோ புளியும் போட்டு குழம்பு வச்சனா அது புளி குழம்பு கிடையாது, புளிப்பு குழம்பு. கண்ட கர்மத்தையும் பார்த்துட்டு கறி வைக்கிறதுக்கு வந்துட்டா. சரித்தே, அப்போ எவ்வளோதான் புளி போடணும்? கொஞ்சோட எலுமிச்சம்பழம் சைஸுக்கு சின்னதாக ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற போடல மூதேவி. கறி வைக்கலாம் கறி. ஒரே எனக்கு மண்டை குழப்பமா இருக்கு. அந்த பிக் பாஸில் அந்த புளி குழம்ப பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ புளி எடுக்கணும்னு தெரியல. நீங்களே எடுத்து தந்துருங்கத்தே, நான் கறி வைக்கேன். நீ ஒரு கறியும் வைக்காண்டா, நான் எடுத்து தர புளியே ஊற மட்டும் போட்டு போதும். நான் வந்து கறி வைக்கேன், நீ வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து உடச்சு வை. சரித்தே, ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ புளியும் கொண்டு போய் ஊற போடு. புளாண்டு புளி போதுமாத்தே? போதும் அதை கொண்டு ஊற வை. தேங்காய்லாம் எடுத்து திருவி வை. நான் வந்ததை அரைச்சி குழம்பு வச்சு விடுவேன். சரித்தே. இவாளாம் என் மோவனுக்கு நான் இல்லாத நேரத்தில் என்னதான் சோறு கறி ஆக்கி என் மோவனுக்கு கொடுப்பாளோ தெரியல. சும்மா தான் என்கிட்ட சோறு கறிலாம் தின்னேன்னு சொல்லுவான் போல இருக்கு. என்னமோ நான் இருக்க வரைக்கும் எல்லாம் செஞ்சு ஆக்கி கொடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் அவைய பாடு என்னமோ பண்ணிட்டு போறாவ. காயத்ரி எம்மா மர்மவள தாத்தா கதவு பூட்டி இருக்கு. அப்படியே பூட்டி இருந்தா காலிங் பெல் இருக்கு பாருங்க பக்கத்துல, அத அடிக்கணும். அத அடிச்சோம்னா உள்ள சத்தம் கேட்கும், கேட்டு வெளிய வந்து யாருன்னு பாப்பாங்க. காலிங் பெல் அடிப்போமா? அட ஆமா இல்ல, நான் அத மறந்துட்டேன் பத்தியா. இருங்க தாத்தா, நான் காலிங் பெல் அடிச்சிட்டு ஓடியாரேன். சரி. அட இருங்க, நான் வாரேன். யார் அது சும்மா காலிங் பில் அடிச்சுட்டு அடக்காது? பிச்சைக்காரன் கூட இப்ப காலிங் பில் அடிச்சு கேட்க அளவுக்கு வந்துட்டான். தாத்தா அம்மா கோவமாயிட்டா போல இருக்கு. காலிங் பெல் நிக்காம அடிச்சதும். நீ கொஞ்சம் நிப்பாட்டி அடிக்கணும். நீ ஒரே அழுத்தப்பட்டு அழுத்துனா. அட யார் அது? மாமா வாங்க வாங்க. நான் கூட பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டேன் மாமா, பார்த்தா நீங்களா இருந்திருக்கு. இந்த அத்தை எங்கம்மா? அவ வந்து கதவு திறப்பான்னு பார்த்தேன். அவிய வீட்டுக்கு பின்னாடி கடந்து மீன் கழுவிட்டு இருக்காவ மாமா. நீங்க வாங்க. ஏலே மோனே, எப்படிலாம் இருக்கா? அம்மையை பார்த்த உடனே அம்மானு ஓடி வந்து கட்டிப்பிடிப்பான்னு பார்த்தேன்னா தாத்தா கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிய. எனக்கு ஆச்சிதான் வேணும். விஷம் 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 திருந்தாது. எனக்கு தான் வலிக்கலையே. அம்மா சிம்ரன் எங்கம்மா? அவங்க தெருவுல தான் மாமா விளையாடிட்டு அடப்பா. எந்த பிள்ளைகள் முடியாது விளையாடிட்டு அடப்பா, வருவா. நீங்க உள்ள வாங்க. அம்மா காலம் கெட்டு போய் கிடக்குமா? பிள்ளைய எப்படி தெருவுலாம் விளையாட அனுப்பி விட்டுட்டு நீ உள்ள இருக்காத, பத்திரமா இருக்கான்னு பாக்கணும். எங்க நிக்கா என்னன்னு தெரியாமலா இருப்பா. அட நம்ம தெருவில் அந்த பிரச்சனைலாம் இல்லை மாமா. இங்கே தான் யார் வீட்லையாவது நிற்பா, விளையாடிட்டு வருவா. விடுங்க, நீங்கள் வாங்க. போனே வா, உனக்கு பண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் இருக்கா? எல்லாம் இருக்குல்ல, பரட்ட பையில வா. காயத்ரி கையால மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு மீன் கறியில ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஏன் காயத்ரி எங்க இருக்கா? எப்படியோ மீன் கழுவி எடுத்தாச்சு. சீக்கிரம் கறி வச்சு கொடுக்கணும். அந்த மனசு பசி தாங்க மாட்டாரு. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா,
ராசாவே வருத்தமா குக்கூ, குக்கூ. என்னத்த சொல்லுமே என் உள்ளம் தாங்கல. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவன் எப்ப வந்தியே? பேரனுங்க இப்பதான் வந்தோம். வந்ததும் உன் பேரையும் தாயை பார்த்ததும் தாய்கிட்ட ஓடிட்டான். நான் உன்னைய பார்க்க வந்தேன். பசி வைத்த கிள்ளுது. வந்ததும் நீ சூடா சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சிருப்பா, சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ இப்பதான் மீனை கழிட்டு நடக்க போல இருக்கு. அடாடா கொஞ்சம் பொறுங்க, ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு கறியாக்கி இப்ப நான் சோறு தந்துருவேன். என்ன கொஞ்சம் பொறுங்க. சரி சரி, ரொம்ப நாளா கழிச்சு உன் கையில சாப்பிட போறேன். நல்லா அழகா சூப்பரா செய்யி, நான் சாப்பிடுறேன் பொறுமையாவே. சரி நான் நீத்து தண்ணி வடிச்சு சோறு அடுப்புல போட்டிருந்தேன். நீத்து தண்ணி வடிச்சு தாரை கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள சோறு கறி எல்லாம் ரெடி ஆயிரும். சரிம்மா காயத்ரி, உன் கையால வச்ச தண்ணி தந்தாலும் அதுவும் அமிர்தமா தான் இருக்கும். போ, ரொம்ப மினுக்காதீங்க. பக்கத்துல இருக்கும்போது காண விட முடியாது. இங்க வந்து இப்ப மினுக்கு வேறு. சரி நான் போய் நீத்து தண்ணி வடிச்சு உங்களுக்கு உப்பு போட்டு கொண்டாரு. அங்க உள்ள வாங்க. சரி போ, நீத்து தண்ணி எடுத்துட்டு வா, நான் அந்த வாரு. இந்த பக்கம் ஒரு படலை போட்டு அடைக்கணும், இல்லாட்டினா ஆடு மாடெல்லாம் இந்த பக்கத்துல வந்துருமே. இவன் ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கா? ஒரு செவரு கையோட தட்டி விட வேண்டியது தானே. நம்மளாவது பார்த்து அடைச்சு விட்டு போனோம் போகும்போது. உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. சாப்பிட்டாச்சு, இனிமே ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சு சாயங்காலமும் அங்கே கடைக்கு போனாலும் பரவாயில்ல. சந்தோஷ கடையை பார்த்துக்கிடுவான். பத்திரிக்கை வைக்க அங்கே இங்கேயும் அலைஞ்சதுல கை காலெல்லாம் நல்ல வலி. வண்டி எவ்வளவு தூரம் தான் ஓட்ட, முதுகெல்லாம் நல்ல உளைச்சலாகி போச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குவோம். இந்த கூறுகட்ட மனுஷனை பத்தியா அதுக்குள்ள வந்து தூங்குறாரே. நான் இந்த வீட்டுல நாய் கணங்க குலைச்சிட்டே கிடக்கேன். ஏதாவது ஒண்ணு காதுல வாங்குறாரான்னு பாரு. ஏங்க ஏங்க உங்களுக்கு நான் கூப்பிடியது கேக்குதா இல்லையா? அம்மா ரமணி, உனக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நேரம் மனசு அசந்து தூங்கினா தூங்கிட்டு போறான்னு விடாம பின்னாடி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன? சாப்பிடும் போதுதான் புடு புடுன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி கரைஞ்சிக்கிட்டு இருந்த. இப்போ கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு கடைக்கு போலான்னு பார்த்தா படுக்க போல இருக்க. எந்திரிச்சு வேணா கடைக்கு போட்டுமா? ஏங்க இப்போ உங்க யாரு தூங்கியதுக்கு சத்தம் போட்டா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை காது கொடுத்து கேட்காம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசுனீரு. இப்ப சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம்னு பார்த்தா அங்க வந்து நீண்ட நிமிடம் படுத்து கிடக்கியாரு. அப்ப நான் எப்பதான் உங்ககிட்ட பேசுறது? அதான் நீ தான் நேத்து ராத்திரியே எல்லாம் சொல்லிட்டியே, மறுபடியும் என்ன சொல்லணும்? அந்த பயலை பிடிச்சு கண்டிப்பியன்னு பார்த்தா ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டேங்கியாரு. நீங்க என்னதான் நினப்புல இருக்கீரப்போ? இப்போ அவனுக்கு என்ன சொல்லணுங்கா? அந்த புள்ள சரணியா வருத்தப்பட்டுக்கிட்டு அங்க போயிருக்குங்க. எனக்கு மனசு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த புள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம காலை சுத்தி சுத்தி இங்கேயே கிடக்கேன்னு சொல்லும். அந்த புள்ள இப்ப நானே போறேன்னு சொல்லிக்கிட்டு போகுது. அங்க என்ன நிலவரமோ என்னமோ தெரியலன்னு நானும் சாரமதிக்கு போன் அடிச்சு பார்த்தேன். அப்புறம் பேசுற மையன்னு வச்சா அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை போனும் பண்ணலாவா? அங்க ஒருவேளை நம்ம மேல வருத்தமா இருக்கவளா என்ன ஏதுன்னு தெரியணும்ல. அதெல்லாம் சாருமதி ஒரு வருத்தமும் இல்ல. நான் என் தங்கச்சிக்கு போன் பண்ணி நான் பேசிட்டேன். என் மருமகளும் அங்க நல்லா தான் இருக்கா, எல்லாம் நல்ல விதமா தான் பேசினாவ. ஒரு வருத்தமும் இல்ல. என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போ? அப்ப ஏன் சாருமதி என்கிட்ட பேசல, உங்ககிட்ட பேசியிருக்கா? என்கிட்ட பேசலன்னா என்ன அர்த்தம்? அதான் அவ வேலையா இருக்குன்னு சொல்லியிருக்கால. வீடு கிட்ட சுத்தம் பண்ணிட்டு இருந்திருப்பா. நீ இயர் வருது இல்ல, வேலை செஞ்சுட்டு நடக்கேன்னு தான் சொன்னா. நான் பேசும் போதும் அதனால அப்புறம் பேசுறேன்னா மறந்துருப்பா. நீ அதுக்கப்புறம் போன் பண்ணி பேச வேண்டியதானே. நான் பேசியே இருக்கட்டும். உங்க மோவனை கண்டிப்பியாரா கண்டிக்க மாட்டியாரா? அவனை நான் என்னத்த கண்டிக்கிறது? பாருங்க, சரணுக்கு தான் சரணியான்னு நம்ம சின்ன வயசுல பேசி முடிவு எடுத்திருக்கோம். அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இனிமே யாரை விட்டு பிள்ளை மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு, நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயா ஒரு முடிவெடுத்து பேசிட்டு இருக்காத. இது அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவை வளர்ந்து மெச்சூர்டா அனுப்புற. அதுவே என்ன முடிவு எடுக்கோ அதுதான் ஃபைனலான முடிவு. நீ சும்மா போட்டு கடந்து இடையில குட்டையை குழப்பிட்டு நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் நான் என் தங்கச்சிட்டையும் அதை பத்தி பேசல. நீ சும்மா அந்த பிள்ளையை எப்ப பார்த்தாலும் மர்மவனு ரொம்ப இவன் சரண்டா உனக்குன்னு சொல்லி அது மனசுல ஆசை வளர்த்து விட்டுக்கிட்டு இடையில நீ தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்க. பாத்துக்க, உன்னையதான் நான் திட்டணும். உன்னைய திட்டாம விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படு. சும்மா என்னைய தப்பு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளை தானே நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அதான் நடக்கணும். அவளும் நம்ம பையல தான் கட்டுவேன்னு இருக்கா. நம்ம பையதான் இடையில இப்ப கிறிஸ்தவம் பிடிச்சிக்கிட்டு திரியறான். அதனால அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அவனுக்கு. எனக்கு என்னமோ அவன் இந்த லட்சுமி மாவா மூத்தவளை இழுத்துட்டு வருவானோ என்னமோ தெரியல. எனக்கு அதான் தோணுது. அவ கூட தான் கோயிலுக்கு சுத்திட்டு அலைஞ்சிருக்கான். அதை பார்த்து தான் இந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போயிருக்கு. சரி, அப்படியே அலைஞ்சா என்ன? நாளைக்கு அவன் கல்யாணம் அவ்வளவுதான் பண்ணுவேன்னு சொன்னா நம்ம கட்டி வைக்க வேண்டியதுதான். உன் தம்பி மோவ தானே, அதுவும் கட்டிக்கிற உரிமை தானே. பாருங்க, அவ மோவலுக்கு கல்யாணம் பண்ணி என் மோனை வைக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு கல்யாணம் அவனுக்கு பண்ணாமலே இருப்பேன். சும்மா இன்னொரு தடவை அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கிடுங்க. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேமா. பாரு ரமணி, என் தங்கச்சி மொபைலை நம்ம பையனுக்கு கட்டுறதை விட நம்ம ஒரு பிராயச்சித்தமா உன் தம்பி மொபைலுக்கே கட்டி வைக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா காரணம் அதுக்கு தண்டபாணி தான். அவன் சொத்துக்கிட்டெல்லாம் உனக்கு விட்டு கொடுத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு வீடு கடன் வச்சு நல்லபடியா இருக்கோம். அதை தெரிஞ்சுக்க முத. பாருங்க, இன்னொரு தடவை நீங்க இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கிடுங்க. அப்ப நம்ம எந்த உழைப்பையும் போடலையா? அவங்கிட்ட இருந்ததுன்னா அந்த சொத்தை குடிச்சு அழிச்சு அவன் ஒண்ணு இல்லாம ஆயிருப்பான். அதுக்கு இப்ப நம்ம கிட்டயாவது அது பிரயோஜனமா இருக்குது. அவனையும் ஒண்ணு நான் சும்மா விட்டுற மாட்டேன். பழைய இடத்துல கொஞ்சம் 2 சென்ட்டுக்கான இடம் கிடக்கு. அதை உன் பிள்ளை கல்யாணம் வர வயசு வரும்போது அதுகளுக்கு எழுதி வைக்கிறதுக்கு நான் தருவேன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்ப அதோட மதிப்பு அவன் முன்னாடி தந்த சொத்தை விட இது இப்ப மதிப்பு கூடி போய் தான் கிடக்கும். அது அவனுக்கு கொடுத்தா எல்லாம் சரியா இருக்கும். பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். நீங்களே நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவீர் போல இருக்க அவளை இழுத்துட்டு வர்றதுக்கு. நான் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுவேன்பா. அது நான் செத்தாலும் நடக்காது, பாத்துக்கிடுங்க. நான் இப்பயே சாருமதிக்கு போனை பண்ணி உன் பிள்ளை என் பையனுக்கு கட்டி வைப்பியா என்ன ஏதுன்னு நான் பேசி முடிச்சுட்டு வரேன். இருங்க. பாரு ரமணி, தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. நம்ம பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கோம். சடங்கை நல்லபடியா முடிக்கிச்சு வெளியே வரணும். சும்மா நீ ஏட்டிக்கு போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காத.
நம்ம பிள்ளைக்கு தாய்மாமன் முறை செய்யறதுக்கு தண்டை பண்ணி தான் இருக்கான். அவனையும் வரவிடாம பண்ணிடாத, என் தங்கச்சியும் சடங்குக்கு வரவிடாம பண்ணிடாத. எல்லா சடங்கு எல்லாம் நல்லபடியா முடியட்டும் முத, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். நானும் உன்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்றாப்புல சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிய நீ. சடங்குக்கு உன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைன்னு எல்லாரும் வருவாவ. அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சேன்னு வை, அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன். பாத்துக்க, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கதான், நடக்காம பிரச்சனையாகிறதும் உன் கையில தான் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்தாச்சு சடங்குக்கு. நானே பத்திரிக்கை வைக்க அலைஞ்சு முதுவெல்லாம் வழியில கைகாலெல்லாம் வழியில கிடக்கேன். இவளுக்கு சும்மா இருக்க முடியல வீட்டுல இருந்துகிட்டு. போய் வேலை கிடந்தா போய் பாரு. கொஞ்ச நேரம் கண்ணை சந்த மனசனை படுத்து தூங்க முடியாளா? வீட்டுல இருக்கலாமா இல்ல எந்தாலையும் போயிடலாமான்னு இருக்கு. அப்பா வாயா. என்னையா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாப்பா, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் உங்களை தான் கேட்டவ, எதுக்கு அப்பா வரலையா நீ வந்திருக்கியன்னு. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் என்கிட்ட கொடுத்து விட்டாவ. அப்புறம் வந்து முடிஞ்சா பாக்குறேன்னு சொன்னாவன்னு சொன்னேன். அப்படியா ஐயா? ஆமா, நான் தான் போய் நேரில் கொடுத்துருக்கணும். அவனை எதாவது நினைக்க முடியாடுவேன். நான் அப்புறம் போய் பேசிக்கிட்டேன். சரிப்பா, மீதி பத்திரிக்கை அந்த பையில இருக்குதுப்பா. சரி, அதுல வை. அப்பா அப்புறம் பார்த்து யார் யாருக்குள்ள இனிமே கொடுக்கணும்னு பார்த்து அப்பா கொடுத்துக்கிடுறேன். சரிப்பா, போய் சாப்பிடு, நேரம் ஆகுதுல்ல. சரிப்பா. சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து சாப்பிடுறேன். சோறு கறி எல்லாம் டைனிங் டேபிள்ல தான் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடு. நம்ம பேச்ச ஒருத்தர் அந்த வீட்டுல கேட்க மாட்டாவே. இவியல்களுக்கு மட்டும் யாரும் ஜீரம் எத்தாப்புல எல்லாம் எடுத்து செஞ்சு கொடுக்கணும். சோறு கறி வேணும்னா போட்டு தின்னு. ரமணி, பிள்ளைக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு போ. அதெல்லாம் அவன் போட்டு திம்பா, அவனுக்கா தெரியாது, எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஐயா கொஞ்சம் இல்லையா? அப்பா வந்து சோறு எடுத்து தரட்டுமாப்பா? இல்லப்பா, நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ஏதாவது வேலையா இருப்பாங்களா இருக்கும். பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். சரியா, சரி போட்டு சாப்பிடு. சாப்பிடாம இருக்காது. உங்க அம்மைக்கு திடீர்னு இருந்தா கிறுக்கு பிடிக்குமே, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதெல்லாம் கண்டுக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் தான் இந்த ரமணி அரைக்கி கணங்க நடந்துக்கிட்டாலோ தெரியல. வர இவளை என்னதான் சொல்லி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. வசதி வாய்ப்பு வந்த உடனே நமக்கு கீழே இருக்க இல்லலாம் மட்டம் தட்டி பார்க்கணும்னு நினைக்காலும் என்னமோ. என்னைக்கும் பழச மறக்கப்படாது. எல்லாம் வீட்டுல வேலை செஞ்சுட்டு அடக்கால்வளோ என்னமோ தெரியல, ஒருத்தையும் காணுமே. 2025 இருந்து வீட்டுல இருந்து முடங்கி கடந்து இருக்காள்வல்ல, வெளியே தெருவுக்கு வரப்படாதுன்னு. நம்ம தான் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோம் போல இருக்கு, இவ்வளவு வருவாள்வன்னு. லட்சுமி, என்ன லட்சுமி, பாய முனையா? பார்த்தா எப்படி தெரிஞ்சு போய் உமருக்கு? ஆமா, பாய் முனைய மாதிரி தான் தெரியுது. சும்மா கேட்டேன், உன்கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கன்னு தெரியல. அதான் வந்தா சத்தம் போடுவிய என்னன்னு பயந்துகிட்டே வந்தேனா, அதான் அப்படி கேட்டேன். உமர்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உமரு மண்டையில மசாலான்னு ஏதாவது இருந்தா தானே நேரம் பேசுறது புரியும். சரி, என்ன விஷயமா வந்தியாரு, அதை முத சொல்லலாம். நான் இதுல பக்கத்துல உட்கார்ந்து பேசலாமா? உட்காரம். நீரு என்கிட்ட இதுல உட்கார்ந்து பேசினா ஒரு தப்பும் இல்ல. அடுத்தவன் தான் வந்து உட்கார்ந்து அப்படி பேசப்படாது. உட்காரம். பிள்ளைலாம் எங்க லட்சுமி? இதை கேட்கதான் வந்தியரா? இல்ல, பிள்ளைகள் எங்கன்னு கேட்டேன். அதுவே வீட்டுல இருந்தா பார்த்தா நான் வந்ததுக்கு திட்டுமே, அதான் பார்த்தேன். திட்டுனா வாங்குங்க, உமரு நீர் பெத்த பிள்ளைகள தானே, திட்டுனா வாங்கிதான் ஆகணும். அப்பை மாதிரி இல்லைன்னா வேற திட்டதான் செய்யும். சரி, நீ கோவமா இருக்க போல தெரியுது. நான் வந்த விஷயத்த பத்தி பேசியேன். நானும் அதைத்தான் பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமா வந்தியேருன்னு அதை பத்தி பேசாம நீ எல்லாம் பேசிட்டே இருக்கியாரு. இந்த ஓலை எங்க வாங்கின லட்சுமி? நம்ம தோட்டத்து ஓலையா இல்லைன்னா வெளியில ஏதோ விலைக்கு வாங்கினியா? இதை கேட்காதான் அங்க இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தியரோ? என்ன லட்சுமி, எது பேசினாலும் கோவப்படுற? காயெல்லாம் முனைஞ்சு கஷ்டப்படுறியன்னு தான் வருத்தமா இருக்கேன்னு கேட்டேன். நம்ம தோட்டத்து ஓலைன்னா அங்கனே ஓலையை வெட்டி நீயா முனைகிறியா இல்ல ஆள் வச்சு வெட்டுறியா, என்னையாவது கஷ்டப்படுறியான்னு கேட்டேன். நீர் ஒண்ணு இங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு போல, நாங்க உட்கார்ந்து திங்கிறதுக்கு. நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் சாப்பிட முடியும், வேலை பார்த்து உழைச்சிதான். அதனால அந்த கேள்வியெல்லாம் நீர் கேட்காதீங்க. எதுக்கு வந்தியரோ அதை மட்டும் பேசும். கோவப்படாத லட்சுமி, நான் அந்த சடங்குக்கு ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணுனியா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அக்கா பத்திரிக்கை வைக்க வந்தேன்னு சொன்னா, வச்சுட்டு வந்தால, அதான் நீ என்ன முடிவு எடுத்திருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். அதெல்லாம் நான் செய்வேன், வாக்கு கொடுத்தா கொடுத்த மாதிரி இருப்பேன். சீட்டுக்கு தான் வெளியில காசுக்கு சொல்லியிருக்கேன், கைக்கு வார மாதிரி இருக்கு. வந்ததும் சடங்குக்கு வந்து செய்முறைலாம் செஞ்சுட்டு வந்துருவேன். அதனால நீங்க ஒன்னும் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்க அக்கா மூளுக்கு சடங்குக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு. அதெல்லாம் தெரியும் லட்சுமி, நீ செஞ்சிருவா எப்படின்னாலும். இல்லை எதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணா ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன ஏற்பாடு பண்ணுவியாரு? உமர்கிட்ட என்ன இருக்குன்னு நீரு ஏற்பாடு பண்ணுவியாருங்க? ஒன்றும் பண்ண முடியாம தானே இங்க வீட்டுக்குள்ள வந்து திருட வந்தியாரு, திருடங்கனாங்க. இவகிட்ட பேசி ஒன்றும் ஜெயிக்க முடியாது போல இருக்க. நம்மளாம் நைஸா பேசி இங்கே வந்து இருந்துக்கிடலான்னு பார்த்தா உடம்புண்டாலோ சடங்குக்கு வந்து நின்றுட்டு செஞ்சுட்டு கிளம்பிடுவா போல இருக்க பிள்ளையோட. நம்ம இனிமே அவ்வளோதானோ, அக்கா வீட்டுக்கும் போய் அங்கேயும் போய் இருக்க முடிய மாட்டேங்கு. வேலை செஞ்சு தான் அங்கே கிடந்து சாவியும்.
அதுக்கு இங்கேயே கடந்து பிள்ளைகளோட பொண்டாட்டி பிள்ளைகள்னு கடந்து இங்கே தோட்டத்திலேயே வேலை செஞ்சுட்டு போகலாம். பாவம் லட்சுமி அவ தோட்டத்தில் ஓலையை யாருக்கிட்ட வெட்டி வாங்கி முனையால தெரில. நம்ம கடந்தளாவது கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அவளுக்கு. என்னன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. நம்ம என்னத்தை பேசினாலும் முறைச்சிக்கிட்டே பேசியா. நம்ம பேச்சு ஒன்றும் எடுபடாது போல இருக்கேங்க. என்னத்தை குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சோறு கறி எதுவும் ஆக்குனியா? என்ன சாப்பாடு? உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சே. ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடா, பசிக்குது. உங்க அக்கா வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே? உங்க அக்கா என்ன உங்களை பட்னியாவா போட்டிருக்கா? இல்லை, நான் வேலையில் தங்கி இருந்து தானே செய்கிறேன். அதனால் அக்கா வீட்டுக்கெல்லாம் போகல. அங்கே போனால் எங்கள் அக்கா சாப்பாடெல்லாம் தரதான் செய்வா. நான் கடையில் தான் சாப்பிடுவேன். கடையில் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது பார்த்துக்க. நேரத்தெல்லாம் ஒரே வாந்தி வயிற்றோட்டம். அதனால் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தான் வாரேங்க. கொஞ்சம் சோறு கறி இருந்தால் தா பார்ப்போம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். உமருக்கு சோறே போடக்கூடாது முதனா. இருந்தாலும் பாவமா இருக்கு. யாரா இருந்தாலும் பசிக்குதுன்னு வந்துட்டா நான் சோறு போடதான் செய்வேன். அப்படி நினைச்சு போட்டுட்டு போறேன். சரி சரி, கொஞ்சம் தண்ணியும் கை கழுவ எடுத்துட்டு வா. வாரேன் ஈரம். பிள்ளைகள் பார்த்தா சத்தம் போட போறாளுவ. எதுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் சோத்தை கொடுக்கன்னு. பரவாயில்லையே, லட்சுமிட்ட வயிற்ற பசிக்கு கொஞ்சம் சோறு வேணான்னு கேட்டதான் சரின்னு எடுத்துட்டு வரேன்னு போயிட்டால. நான் கூட சோறுக்கெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன், ஒழுங்கா எழுந்து ஓடி போயிருன்னு திட்டுவாளோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது அவளுக்கு. என் கையால் அந்த மனுஷனுக்கு ஒரு வாய் சோறு கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது. அறிவு கட்ட மனுஷன் இப்படி போய் கடந்துக்கிட்டார. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு கறி அந்திக்கு காணும்ல. காணலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வைக்க வேண்டியதுதான் அவளுக்கு. ஹாப்பி நியூ இயர். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அத்தனையும் புதுமை. ஐயே, அணக்கல்லாம சோத்தை போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த சிறுவண்டு வருதே. இதுகிட்ட மறைக்கவும் முடியாது. உங்க அப்பா வந்திருக்காரு, அவருக்கு தான் சோறுன்னா திட்டுவாளுவலோ. எம்மா, யாருக்குமா சோறு? எனக்கு தாளா சோறு. அட, இப்பதானே எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உடனே உனக்கு பசிச்சுட்டாக்கும். அம்மா அம்மா குழம்பு இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சிருந்தேனா, அதான் கூட ஒருக்கா தின்னு பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. அதான் தட்டில் போட்டுட்டு போறேன். அங்கே வெளியே காத்தாட உட்காந்து சாப்பிடணும். சரி, நீ என்னத்துக்கு கிச்சனுக்கு வந்தா? எனக்கு வாய் நம்ம வந்துச்சு. என்னத்தையாவது எடுத்து திங்கணும் போல இருந்தது. அதான் கிச்சன்ல ஏதாவது பண்டம் கிடக்கான்னு பார்த்து எடுத்து திங்கலான்னு வந்தேன். இங்க என்ன சாப்பிட பண்டம் கிடக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போ, அவ என்ன சோத்த வேணா இன்னொருக்கா போட்டு தின்னுட்டு கடை. ஆட போம்மா, சோறுன்னு ஓயாம சோறா திங்க முடியும். பொட்டு கடலை கிடக்கும்ல, அதையாவது 2 எடுத்து வாயில போட்டுக்கிடுறேன். சரி, என்னமா எடுத்து தின்னுட்டு உள்ளே கடங்க, சண்டை போடாம. வெளியே வெயிலா இருக்கு. வெளியெல்லாம் கிடந்துல ஆந்தப்படாது என்ன? எம்மா, வெளியே அப்பா வந்திருக்காவ. எம்மா, நீ பாத்தியா? நீ பாய் முனைச்சிட்டு இருக்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காவ. நான் காக்கா ஒரே சத்தம் போட்டு இடக்குன்னு வரட்டுறதுக்கு போனா காது அடைக்குதுன்னு அப்பதான் பார்த்தாங்க அப்பா. ஐயோ, இவ வேற பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்டாளே. இப்ப இந்த சின்னவா தையா தக்கான்னு நிப்பாளே. அப்ப இந்த சோறு உனக்கு இல்ல, உங்க ஆத்துக்காருக்கு அதானே? ஏழப்பா வள அந்த மனுஷன் இப்போதாலாம் வந்தாரு. வந்து ஒரு வாய் சோறு தான் பசிக்குதுங்காரு. பாம்போல இருக்கலாம், அதனாலதான் கொஞ்சம் சோத்தை போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட மறைக்க முடியுமாளா? சரி, எதா இருந்தாலும் அப்புறம் சொல்லலாம். அந்தாலும் ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு போட்டுமேனு பார்த்தேன். உங்கள்கிட்ட சொன்னா நீங்க இப்போ கோவப்படுவீங்களோன்னு பாத்தியா? நீ கூட இப்போ கோவப்படியா? உங்களுக்கே தெரியும், யாரும் பசின்னு வந்துட்டா சோறுன்னு கேட்டுட்டா அம்மா அவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்துருவேன்னு. உங்க அப்பையும் பசியில வந்திருக்காருல, ஒரு வாய் சோறு தின்னுக்கிட்டோம். இவ கொம்மினிலாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த முடியோ. அந்தாலும் வந்து பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா உடனே நம்பிடுவியோப. என் புருஷனுக்கு சோறு கொடுக்க உங்களோட கெஞ்சினுமோல. என்னதான் இருந்தாலும் அவரு உங்க அப்பே. ஒரு வாய் சோறு கேட்டு பசிக்குதுன்னு கேட்கும்போது கொடுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. எம்மா, நானும் எதுவும் சொல்லலம்மா. அப்பா வந்திருக்காவுன்னு சொல்லிட்டு உடனே ஓண்டது ஓடி வந்து சொன்னேன். சரி, பேச போலாமா வேண்டாமான்னு உன்ட்ட கேட்டுட்டு போலான்னு பார்த்தா நீயே அப்பாக்கு தான் சோறு கொண்டு போய்கிட்டு இருந்திருக்க. இந்த சின்னவளதான் சொல்லியே, ஏன் தூரப்பா, நான் அவருக்கு சோறு கொண்டு போட்டோம். நீலாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தாண்டவ கொம்மி. அந்த ஆளு உனி ஒரு மனுஷனை கூட மதிக்காம நடு ரோட்ல எத்தனை தடவை விட்டுட்டு போனாலும் நீ மட்டும் சேர்த்துக்கந்தால. அந்த ஆளு ஓஞ்சத்தை தின்னுட்டு ஓஞ்சத்துல மண்ணெண்ணி வச்சுட்டு போவாரு பாரு. ஏலா தூரப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன பிள்ளை கணங்கா இரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன இந்த கொம்மியெல்லாம் கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுமா. இப்ப சந்தியா, இப்ப நீயாவது ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லலாவே. நீ சொன்னாதான் ஏதாவது கேப்பா. நான் சொன்னா ஒரு ஆளாவே என்னையும் மதிக்க முடியா. ஏப இதெல்லாம் எப்படிப்ப நம்ம சொல்ல முடியும் அம்மைக்கு? அது அவ விருப்பம்ப. சரி, நீ வாரியா? எப்படி நான் போய் அப்பா பார்க்க போறேன்.
போ நீயும் போய் அந்தால உள்ள சாக்கடைக்குள்ள நானும் வரல. போ வரல, நான் எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்திற்கு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் போலதான் இருக்கு. நம்மள சின்ன பிள்ளை அமைதியாயிருன்னு நம்ம வாயை கட்டி போட்டுடுறாவ. இந்தாங்க சாப்பிடுங்க. சாலை மீன் வாங்கி தான் கறி வச்சேன். வேற அவ்வளோ துண்டு மீன் பொரிக்க வேணும் நல்வன்னு அப்புறம் ஒரு மீன் நல்ல துண்டு மீனாக இருந்து அதை கேட்டு வாங்கி பொரிச்சு வச்சிருந்தேன். பிள்ளைகளும் சாப்பிட்டு போக ஒரு துண்டு இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வாயில படணும்னு இருந்திருக்கு. சரி சாப்பிடுங்க. உன் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு லட்சுமி? வாசமே சூப்பராக இருக்கு போ. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வாய்க்கு ருசியாக திங்க போகிறேன்னு நினைக்கேன் சாப்பாடு. எப்போ எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேன் மோள. நீ எப்படி இருக்கா? நாங்களாம் நல்லா இருக்கோம்ப்பா. சரி நீங்கள் சாப்பிடுங்க. நான் இந்த பாயம் முனையேன். 4 பாயம் முனைஞ்சாதான் கொடுத்து காசு வாங்கி நாளைக்கு செலவு பண்ண முடியும். எம்மா இளைய விளங்கம்மா அவ்வளோ அழகானோ? வீட்டில் இல்லையோ? இல்லை தூங்கிட்டாளா? அவள் வீட்டில் தான்ப்பா இருக்கா. நான் அப்போ வந்திருக்காவ வா பார்க்க போவோன்னே. அவள் கோவமாக இருக்கா உங்க மேலே, அதனால வர முடியன்ட்டா. பொடுசு என் மேலே கோவமாவா இருக்கு? வேற பிள்ளை கோவப்படாமல் என்ன பண்ணோம்? அப்பயும் ஒழுங்காக இருந்துன்னா அதுவெல்லாம் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் குடிச்சிட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுவே எப்படி உங்களை மதிக்கும்? இதுக்கு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே குடிக்காதீங்க பிள்ளைகள் உங்களை மதிக்காதுன்னு. நீங்கள் இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தா எப்படிக்கு பிள்ளைகளுக்கு கேவலமாக இருக்காதா? அதனால தான் அவளுக்கு உங்களை பிடிக்க மாட்டாங்க. இல்லை இப்போல்லாம் நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் தெரியுமா? எப்பையில இருந்து? நேற்று ராத்திரியில இருந்தா? அம்மா இனிமே இந்த வருஷத்துல இருந்து நாளைக்கு 1ஆம் தேதி பிறக்குதுல, அதுல இருந்து இனிமே குடிக்கவே விடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். உங்க வாக்கெல்லாம் தண்ணியில தான் எழுதணும் போங்க. எப்ப சூப்பர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கிய. நீங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்க, சூப்பரா இருப்பீங்க. ஏலா உங்க அப்பன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நாளைக்கு இருந்து குடிக்க முடியேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரியே கடந்து ஆட்டம் போடுவார் பாரு. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கிடியேன்னு அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு நீயே சொல்லுவா இவரெல்லாம் திருந்துறாளான்னு. அட நம்ம பொண்டாட்டி நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காள. அப்படிலாம் இல்லை லட்சுமி, நான் வேணா சத்தியம் கூட பண்றேன் உனக்கு. கோயிலில் வந்து கண்டிப்பா இனிமே நான் அடுத்த வருஷத்துல இருந்து குடிக்க மாட்டேன். இப்படிதான் வருஷம் சத்தியம் பண்ணுவியாரு. அடுத்து 1 மாசத்துல குடிச்சிட்டு வந்து நிற்பியாரு. ஒவ்வொரு பேச்செல்லாம் நம்ப மாட்டேன். ஓய் போறோம், சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணோம். என் பிள்ளைகள் என்னையே சத்தம் போட போகுது. உமருக்கு சோத்தை போட்டு வச்சுட்டு இங்கே உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா. எப்போ இந்த சடங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் நம்ம வீட்டுக்கே வந்துருவீங்களா நீங்க? உங்க அம்மா சரின்னு சொன்னா நான் வந்துருவேன். உங்க அம்மா சரி சொல்ல மாட்டால. என் இளைய முவ அப்பா வரட்டும் இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும்னு சொன்னா எனக்கு சரி. என் இளைய முவ ஒத்துக்கிடலன்னா நான் சேர்த்துக்கிட மாட்டேன். அம்மா மூத்தவ வளர்ந்துட்டா அவ புரிஞ்சுக்கிடியா. இளையவளுக்கு புரிய மாட்டேங்கு. நம்ம எது செஞ்சாலும் அவ தப்புன்னு நினைக்கா. அதனால அவ என்ன எப்படியோ அது மாதிரி தான் நான் நடந்துக்கிட முடியும். வேற அந்த பிள்ளை வருத்தப்படப்படாது. அவ ஏற்கனவே உங்களை முறை சேர்த்தப்பவே அவ இப்படி சேர்க்காதீங்கன்னு சொன்னா. சொல்ல நான் சேர்த்துக்கிட்டு படாத பாடுபட்டேன். அந்த பிள்ளை சொல்லியதும் சரிதானே. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளோ விவரமா பேசுது. அதனால மறுபடியும் நான் அதே தப்ப செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளும் சரின்னா எனக்கு சரி. என் பிள்ளை சோனி அவ நான் சொன்னா கேப்பா. நான் அவட்ட பேசுறேன். நீங்க அவளை எப்படி சமாதானப்படுத்துவீங்களோ சமாதானப்படுத்துங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாப்பா நீங்க மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு மறுபடியும் எங்களை விட்டுட்டு ஓட விடாது. அப்படி ஓடுனீங்கன்னா அதுக்கப்புறம் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டோம். நான் எங்க உடனே உங்க அம்மா தானே அடிச்சு துரத்துனா போய் சொத்து எழுதிட்டு வான்னு. சொத்து வாங்கிட்டு வான்னு அடிச்சு வரட்டிட்டு இப்போ நான் வரக்கூடாதுங்க காய்வா. நான் இப்போ என்ன செய்ய? எது இல்லைம்மா ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா எப்படியும் சொத்து தாரேன்னு இருக்கா. அவள் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணத்தப்ப எழுதி தந்துருவாளாம். இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க. உங்க அக்கா சொத்தும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம். என் தலையை அடமானம் வச்சுனாலும் உங்க செய்முறையை செய்யறதுக்கு நான் எல்லாம் செஞ்சிருக்கேன். எனக்கு அதோட என் கடமை முடிஞ்சுது. லட்சுமி எப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாள்ல? பண்ணிடுறேன். இப்போ நீங்க சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்றீங்களா? நான் பாய முனையணும். ஏலா நீ எந்திரி, ஓலை மேலே உட்கார்ந்துருக்காத. நான் ஓலையே இப்போதான் பதம் தண்ணி தெளித்து பதம் பார்த்து வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஓலையில் உட்கார்ந்து ஓலையெல்லாம் முடிச்சு விடாத, தூரவா. சரிப்பா நான் உள்ளே போகிறேன். சோனி ஒத்தையிலடாக்கா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்ப்பா. சரிம்மா ஹாப்பி நியூ இயர். லட்சுமி நாளைக்கு புது வருஷம் பிறக்குது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிய? இல்லை நாளைக்கு வேணா நம்ம 4 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு எங்கேயும் போவோமா? புது வருஷம்ல. அதை நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். உங்கள் மோளு வேற என்ன சொல்லுவாள்வோ. எந்த கோயிலுக்கு? எங்கே போனோன்னு நீ சொல்லு, அங்கே போவோம். சரி நாளைக்கு பார்ப்போம் அதை. சரி லட்சுமி நான் வாரேன். சாப்பாடு சூப்பர். நான் என் சின்ன மோளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசியேன்.
அவள் சமாதானம் ஆயிடுவா. இப்போ நான் போனேன்னா கத்துவா, கோவமா இருப்பா. நாளைக்கு நான் அவட்ட பேசுகிறேன். நீயும் பார்த்துட்டு நாளைக்கு எப்போ கோயிலுக்கு போகலாம் என்னன்னு சொல்லு. ஆ பாப்போம் பாப்போம். சரி, அப்போ நான் வாரேன்னா. ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. கள்ள சீரி பழக மரக்க மனம் கூடுதில்லையே. அடிப்பாவி, அம்மா மேல கோச்சிக்கிட்டு இருந்தால சரி சோகமா இருப்பாளா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து பார்த்தா ஆளு செம்ம குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கே. மறக்கு மாமா என்ன மயக்குதே பஞ்சாவர்ணம் மடியிலே ஊஞ்சல் போட மானேவா இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. தன்னோந்தனி சிறுக்க தத்தளிச்சிதான் இருக்க உன்னப்பில் நாம் பறிச்சேன் தாமரையே புன்னவனத்தினிலே தேட குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளே தொட என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. சரி, அவ பாட்டுக்கு நம்மளை கண்டுக்காம டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம சரண்கிட்ட ஒரு வார்த்தை சும்மா பேசிட்டு வருவோம். நாளைக்கு வேற நியூ இயர், என்ன பிளான் வச்சிருக்கானோ தெரியல. நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு நியூ இயர் விஷாவது பண்ணிடணும். எப்படி ஆயினும் அதுக்கு முழிச்சிருப்பானா தூங்கிடுவானா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே. இதே மாதிரி 2025 ஃபுல்லா வைப் பண்றோம், என்ஜாய் பண்றோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்னை மாதிரி இதே வைப்போட எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓய் லெட்ஸ். எல்லாம் வாங்க வாங்க. உங்களோட தான் ஆளே காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் உருப்பட்டுட்டியே போல இருக்கு. இனிமே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வர முடியலன்னு நினைச்சிட்டேன். அந்த நல்ல காரியத்தை நாங்களோ பண்ணனா எப்படி இந்த சேனல் உருப்படுறது? ஆமா, அதுவும் என்னமோ சரிதான். என்ன லட்சு, தண்டபாணி என்ன வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி தெரியுது. என்ன விஷயம், சேர்ந்துட்டாரோ? அவருக்கு என்ன, அவரு தங்கச்சி மோளுக்கு சடங்குக்கு ஏதாவது நகை பண்ணதுக்கு காசு சேர்த்தியா இல்ல என்ன ஏதுன்னு கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்காரு. அவர் ஒன்றும் எங்களோட தேடி வரல. அவருக்கு அவரு அக்கா மோவா சடங்கு தான் முக்கியம். ஓஹோ, அதுக்கு தான் வந்தாரா அந்த மனுஷன். நான் கூட லட்சுமி அக்கா கிட்ட நாளையிலேருந்து ஒன்றா சேர்ந்து வாழுவோம், வீட்டுக்கே வந்துடட்டுமான்னு கேட்க பர்மிஷன் கேட்க வந்திருக்காரோன்னு நினச்சிட்டேன். ஆமா ஆமா, அதுவும் வந்து கேட்டாரு. அட லட்சு, நீங்க இதை தானே சொல்லணும். என்னத்த சொல்லியது? என் மோவுல சரி சொல்லாம நான் என்னத்த சொல்லியது? எதா இருந்தாலும் என் மோவட்ட கேட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். என் சின்ன மோவா ரொம்ப கோவமா இருக்கா, அவளை சமாதானப்படுத்தும் அப்படின்னு இருக்கேன். பசிக்குது, ஒரு வயி சோறு தான் நேரன்னு ஒரு தட்டில சோத்தை போட்டு கொண்டு வந்தேன். அதுக்கே சின்னவா என்ன நலம் என்ன தருமா? இன்னுமா உன் வீட்டுக்காரனை நம்பிக்கிட்டு இருக்க அந்த மனுஷனா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கா. வேற என்னத்த சொல்ல, அவ சொல்லியதும் சரிதானே. நம்ம சரின்னு பாவம் பார்க்க அந்த ஆளுக்கு அவரு பண்ணிய வேலையும் அப்படிதான் இருக்கு. அதனால எதா இருந்தாலும் என் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அவ்வளோ சரின்னு சொன்னா வாங்க இருங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் நாளைக்கு வாரேன். நாளைக்கு 1ஆம் தேதி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோன்னு இருக்காரு. அந்தால சரி பார்த்து சொல்லியே நீ இருக்கேன். அட பாருடா லட்சு, நாளைக்கு அப்போ குடும்பத்தோட கோயிலுக்கு போறீங்களா தண்டபாணி அண்ணன் கூட? நீ வேற சும்மா இருலாம். அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை. நம்மகிட்ட இப்படிதான் சொல்லுவாரு. நாளைக்கு அவங்க அக்கா குடும்பம் நீ இருக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணோம்னா அங்க போய் கிடப்பாரு. நம்மளெல்லாம் தேடே மாட்டாரு. அதனால அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிடலடே. ஆமா, நீங்களும் என்ன பிளான் பண்ணிருக்கிய? ஏதாவது எங்கேயாவது வெளியே போறீங்களா கோயில்களுக்கு? அதை கேட்கலான்னு தான் நாங்களே வந்தோம். நீங்கள் தான் குடும்பத்தோட தண்டபாணி அண்ணன் கூட கோயிலுக்கு போகிறீங்களே, அப்போ நாங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எங்கேயாவது வெளியே போகணும். ஏலா, என்னைய விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்களா? அந்த மனசெல்லாம் ஒன்றும் வர மாட்டாரு, கூட்டுட்டு போமாட்டாரு. நம்மளும் எங்கன்னா போறதா இருந்தா போயிட்டு வருவோம். இதுவரைக்கும் லீவு தானே. எங்க போலான்னு முடிவு எடுத்திருக்கியாடே? இன்னும் முடிவெல்லாம் ஒன்றும் எடுக்கல. பேசாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு போயிருவோமா? அங்க ஒரு ஐயா கோயில் இருக்கும்ல, முட்டைவை ஐயா கோயில், அங்க போயிட்டு வருவோம். அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் கன்னியாகுமரியே. அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வருவோமாடே. 2004 சுனாமி வந்த வீடியோவை நான் இப்பதான் பார்த்தேன். பார்த்துக்கிடுங்க, முன்னாடிலாம் என்கிட்ட ஃபோன் கிடையாது, நான் பார்த்ததில்ல. இப்பதான் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தேன். 20 வருஷம் கழிச்சு நினைவு நாளுக்கு எல்லாரும் போட்டிருந்தவல்ல. அதனால இப்போ அந்த கன்னியாகுமரியில் அதே இடம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போயிட்டு வருவோமாடே.
ஒரு வேனு பிடிச்சா போதும், அவ்வளோ கொஞ்சம் காசை போட்டு வேனுக்காரனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவியவிய என்னென்ன வாங்கணும் திங்கணும் நினைக்கவளோ அது அவியவிய காசு செலவுன்னு சொல்லி போட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏலா உமா, எப்பயும் போன இடத்துக்கே போகக்கூடாதுல, புதுசாக ஏதாவது ஒரு இடம் சொல்லு, அங்கே போவோம். ஆமாடே, புதுசாக ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. கோயிலாகவும் இருக்கணும், கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர இடமும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு எங்கே போகிறது? சரி, யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்களா, போவோம். என்ன காலையிலே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி பார்ப்போம். சரிதானே பெரிய பொண்ணு? உங்கள் மைனியும் கூப்பிட்டு வந்துடுறேன்ன. அவிய நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாவக்கோ, நீ இவா கூப்பிட்டா இவா இருக்க இடத்துல வரக்கூடாதுன்னு நீங்களே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டா வருவாவ. சரி, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, வருவாவ. எப்படியும் சின்ன பொண்ணு கிடக்கால, அவளும் பிள்ளைகளோட வர ஆசைப்படுவாள்ல, அப்படியே கூப்பிட்டு வரனா வந்துருவாவ. இந்த வருஷம் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியே அது வாழ்க்கையை ஓட்டுறோம். அது என்னமோ சரிதான், ஒவ்வொரு வருஷமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நம்மளும் காலம் போற போக்கில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். சந்தோஷமா இருக்கும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அதானே, வீட்டில் எவ்வளோ கழுவி ஊத்துனாலும் நம்மளாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இனிமேலும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அந்த 4 முடி வருது, அதையும் கூப்பிடணும். சரி மக்களே, நாங்களும் இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து எங்க போகலாம் என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு கிடப்போம். நாளைக்கு எங்க போறோம்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் என்னது நியூ இயர் தானடே, புது வருட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் advance happy new year.